வணக்கம். பூமியோட தீர்க்கப்படாத மர்மங்கள அலச போற இந்த தொகுப்புக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம டெய்லி பார்த்து பழகுன இந்த உலகத்துல உண்மையிலே எக்கச்சக்கமான விசித்திரங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. பெரிய பெரிய சயின்டிஸ்ட்களையே குழப்பத்துல ஆழ்த்தின பூமியோட மிகப்பெரிய மர்மங்கள பத்தி தான். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். நாம இன்னைக்கு டெக்னாலஜில எவ்வளவு முன்னேறிட்டோம் இல்லையா? செவ்வாய் கிரகத்துக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறோம். ஆனா நம்ம சொந்த பூமியிலே லாஜிக்குக்கு அப்பாற்பட்ட சயின்ஸாலேயே விளக்க முடியாத பல ரகசியங்கள் இன்னமும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நம்ம இயற்கை பல விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலும் சில இடங்கள்ல அது தன்னோட சொந்த விதிகளையே பிரேக் பண்ணுது. அது எப்படின்னு தான் நாம இன்னைக்கு லாஜிக்கலா புரிஞ்சுக்க போறோம். சரி, பகுதி 1, நீர் மற்றும் பெருங்கடல்களின் மர்மங்கள். தண்ணி தானேன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே அமானுஷ்யமானது. வாங்க இதுக்குள்ள ஆழமா இறங்கி பார்க்கலாம். வெனிசுலால இருக்கிற மராகைப்போ ஏரியா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஏரியாவை சுத்தி வருஷத்துல கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேல தொடர்ந்து மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்குமா. இதனாலேயே இது உலகின் மின்னல் தலைநகரம்னு சொல்றாங்க. நைட் நேரத்துல வானம் முழுக்க மின்னலால ஜொலிக்கும். ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய மர்மம் என்ன தெரியுமா? இவ்ளோ மின்னல் வெட்டுனாலும் ஒரு சின்ன இடி சத்தம் கூட கேட்காது. காத்துல இருக்கிற அதிகப்படியான மீத்தேன் வாயு தான் இதுக்கு காரணம்னு ஒரு தியரி இருந்தாலும், சத்தமே இல்லாத இந்த அமைதியான மின்னல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இயற்கை விந்தியாதான் இருக்கு. அடுத்ததா அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற ஒரு திகலான பகுதிக்கு வருவோம். சர்காசோ கடல். இது உலகத்துல இருக்கிற மத்த கடல்கள் மாதிரி கிடையாதுங்க. எந்த ஒரு நிலப்பரப்பாலையும் சூழப்படாம வெறும் கடலால மட்டுமே சூழப்பட்ட உலகத்தின் ஒரே கடல் இதுதான். இங்க காத்து சுத்தமா வீசாது, கடல் நீரோட்டங்களும் இருக்காது. இதனாலேயே பல வருஷங்களா வழி தவறி இங்க வர்ற கப்பல்கள் அப்படியே நகர முடியாம மாட்டிக்கிற ஒரு மரணப்பொறியா இது நம்பப்பட்டுச்சு. ஒரு பெரிய கடலுக்கு நடுவுல எந்த ஒரு சலனமும் இல்லாத ஒரு தண்ணி பரப்பு இருக்கிறது உண்மையிலே எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? இப்போ அமெரிக்காவோட மினசோடாவில் இருக்கிற டெவில்ஸ் கெட்டில் நீர்வீழ்ச்சிய பார்க்கலாம். மேல இருந்து கொட்டுற இந்த அருவி சரியா பாதியா பிரியுது. இடது பக்கம் கொட்டுற தண்ணி வழக்கம் போல ஆத்துல கலக்குது. ஆனா வலது பக்கம் கொட்டுற தண்ணி அது அப்படியே பாறையில இருக்கிற ஒரு பெரிய ஓட்டைக்குள்ள விழுந்து மொத்தமா மாயமாயிடுது. ரிசர்ச் பண்றவங்க பல கலர் சாயங்கள், பிளாஸ்டிக் பந்துகள்னு எக்கச்சக்கமான பொருட்கள் அந்த ஓட்டைக்குள்ள போட்டு அது எங்க வெளியே வருதுன்னு தேடி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. அந்த தண்ணி எங்க போகுதுன்றது உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய மர்மம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணி பூமிக்குள்ள எங்கதான் போகும்? அடுத்து பகுதி 2, நிலம் மற்றும் மரங்கள் மறைத்து வைத்துள்ள ரகசியங்கள். இயற்கையோட புவியியல் அமைப்புகளும் காடுகளும் மறைச்சு வச்சிருக்கிற விசித்திரங்களை இப்ப பார்க்கலாம். மொரித்தேனியாவுல இருக்கிற ரிச்சார்ட் அமைப்பு, அதாவது சஹாராவின் கண்ணுன்னு சொல்லப்படுற இந்த இடத்த கொஞ்சம் கவனிங்க. இது எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னா, விண்வெளியில சுத்துற விண்வெளி வீரர்களால கூட பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மனித கண் இருக்கிற மாதிரி இதை ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். ஆரம்பத்துல ஒரு பெரிய விண்கல் மோதினதால தான் இப்படி ஒரு பள்ளம் உருவாச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா பல ஆய்வுகளுக்கு பிறகு இது பூமிக்கு அடியில நடந்த ஒரு பெரிய எரிமலை வெடிப்பால உருவான நிலப்பரப்புன்னு இப்போ நம்பப்படுது. இருந்தாலும் இவ்வளவு கச்சிதமான ஒரு வட்ட வடிவம் இயற்கையா எப்படி உருவாச்சுன்றது கண்டிப்பா ஒரு பெரிய வியப்பு தான். இது ரஷ்யாவுல இருக்கிற நடனமாடும் காடு. சாதாரணமா பைன் மரங்கள் வானத்தை நோக்கி நேரா உசரமா வளரும்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த காட்டுல இருக்கிற மரங்கள் மட்டும் டான்ஸ் ஆடுற மாதிரி வளைஞ்சு நெழிஞ்சு சுருள் சுருளா வளருது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? சயின்டிஸ்ட்கள் மண் சரிவு, ரொம்ப வேகமா வீசுற காத்து, இல்லைனா அந்த பகுதியில இருக்கிற வித்தியாசமான காந்த புலன்கள்னு பல தியரிகளை முன்வைக்கிறாங்க. ஆனா இதோட தற்போதைய நிலை என்ன தெரியுமா? நிரூபிக்கப்படாத மர்மம். ஆமாங்க, எந்த ஒரு தியரியாதையும் இதை முழுமையா விளக்க முடியலங்கிறது தான் நிஜம். பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற இந்த சாக்லேட் மலைகள் ஒரு மாபெரும் இயற்கை அதிசயம். பச்சை பசேல்னு இருக்கிற ஆயிரக்கணக்கான மலைகள் வெயில் காலம் வந்த உடனே அங்க இருக்கிற புற்கள் எல்லாம் காஞ்சு போய் பாக்குறதுக்கு அப்படியே பிரம்மாண்டமான சாக்லேட் குவியல்கள் மாதிரி மாறிடும். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இங்க இருக்கிற 1200க்கும் மேற்பட்ட மலைகளும் கிட்டத்தட்ட ஒரே சீரான உயரத்துல ரொம்ப கச்சிதமான கூம்பு வடிவத்துல இருக்கு. இது இயற்கையாவே உருவானதா இல்ல பழங்காலத்துல வாழ்ந்த மனுஷங்களால உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ பகுதி 3, அறிவியலை மீறும் வினோத மண்டலங்கள். சயின்ஸும் பிசிக்ஸும் சுத்தமா வேலை செய்யாத சில வினோதமான இடங்களுக்குள்ள இப்போ நாம நுழையலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. மெக்சிகோல இருக்கிற நிசப்த மண்டலம், அதாவது ஜோன் ஆஃப் சைலன்ஸ் பகுதிக்குள்ள நீங்க போனீங்கன்னா மொபைல் போன், ரேடியோன்னு எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனமும் வேலை செய்யவே செய்யாது. உங்க கையில இருக்கிற காம்பஸ் எந்த திசையும் காட்டாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்லாம உலகத்திலே அதிக அளவுல விண்கற்கள் ஈர்க்கப்பட்டு விழக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க அப்படி என்ன ஒரு காந்த சக்தி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமாவே இருக்கு. அடுத்து கனடால இருக்கிற ரொம்ப ஃபேமஸான காந்தமலை. இந்த குறிப்பிட்ட மலை பாதையில உங்க காரை நியூட்ரல்ல விட்டுட்டீங்கன்னா கார் தானாவே பழத்தை நோக்கி இறங்குறதுக்கு பதிலா மேட்டை நோக்கி மேல ஏறும். இத கேட்டாலே தலை சுத்துதில்ல? இது உண்மையிலேயே பூமியோட காந்த ஈர்ப்பு விசை காரணமா நடக்குதா, இல்ல சுத்தி இருக்கிற நிலப்பரப்பு நம்ம கண்களுக்கு ஏற்படுத்துற ஒரு கண்கட்டி வித்தை, அதாவது ஆப்டிக்கல் இல்யூஷனா? நிறைய பேர் இதை வெறும் காட்சி பிழைன்னு சொன்னாலும் நேர்ல போய் அந்த அனுபவத்தை ஃபீல் பண்ணும்போது புவியீர்ப்பு விசையே நாம் ஒரு நிமிஷம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவோம். கடைசியா பகுதி 4 புவியீர்ப்பு விசையும் லாஜிக்கையும் மீறும் பாறைகள். பல ஆயிரம் வருஷங்களா கிராவிட்டி விதியே பிரேக் பண்ண நிக்கிற சில பிரம்மாண்ட பாறைகளை பற்றி பார்க்கலாம். அர்ஜென்டினால இருந்த ஸ்டோன் ஆஃப் டவாஸ்கோ அப்படிங்கிற இந்த பாறைய கொஞ்சம் பாருங்க. ஒரு மாபெரும் பாறை ரொம்ப செங்குத்தான ஒரு மலையோட உச்சியில அதோட மிகச் சிறிய ஒரு முனையில மட்டும் பேலன்ஸ் பண்ணி பல நூற்றாண்டுகளா நின்னுகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் காத்தடிச்சா கூட கீழே விழுந்துடுமோன்னு பயம் வர்ற அளவுக்கு இருந்த அந்த பாறை எந்த சலனமும் இல்லாம புவியீர்ப்பு விசைக்கே சவால் விட்டு நின்னுச்சு. 1912ஆம் வருஷம் அது இயற்கையாவே கீழே விழுந்துடுச்சுனாலும் இத்தனை நூற்றாண்டுகளா அந்த ஒத்த விளிம்புல அது எப்படி நிலைச்சு நின்னுச்சுங்கிற லாஜிக் இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட்களால விளக்க முடியாத ஒரு அதிசயம்தான். சவுதி அரேபியாவில் இருக்கிற ஆல் நஸ்லா பாறை நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு அற்புதம். இது ஒரு ராட்சச மணற்கல் பாறை. ஆனா இதோட நடுவுல இருக்கிற பிளவை கவனிச்சிங்களா? ஒரு மாடர்ன் லேசர் மெஷினை வச்சு கட் பண்ண மாதிரி 1 மில்லிமீட்டர் கூட பெசகாம ரொம்ப துல்லியமா இந்த பாறை 2ஆ பிளந்திருக்கு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாத அந்த காலத்துல இது எப்படிங்க சாத்தியமாச்சு? இது இயற்கையா வந்த பிளவா இல்ல வேற கிரகத்திலிருந்து வந்த ஏலியன்ஸோட வேலையான பல கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் விவாதத்துல இருக்கு. சோ இந்த தொகுப்போட முடிவுல ஒரு கேள்வியை உங்ககிட்டயே விட்டுடுறேன். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த மர்மங்கள் எல்லாமே இயற்கையோட தற்செயலான விளையாட்டாம், இல்ல நம்மளோட தற்போதைய சயின்ஸுக்கும் அப்பாற்பட்ட நாம இன்னும் புரிஞ்சுக்காத சில விதிகளாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை நாம எவ்வளோதான் ஆராய்ஞ்சாலும் இயற்கை எப்பவுமே நமக்கு ஒரு படி மேலதான் இருக்கு. இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். உங்களோட எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்புல சந்திக்கலாம்.